தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 9 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 15 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ரைவத மண்பாதி, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு கிருத்திகை விரதம், கர்ப்போட்டம் நிவர்த்தி அன்றைக்கு 11/1/2025 சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சனி மகா பிரதோஷம் அன்றைக்கு கூடாரவல்லி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், 13 திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம், போகி பண்டிகை, சடையனார் குரு பூஜை, வைத்திருதி ஸ்ரார்த்தம். அன்றைக்கி சில பேர் அந்த மறுநாள் பொங்கலுக்கு சில பேர் காப்பு கட்டுவாள். அந்த காப்பு கட்டுறதுக்கு அன்றைக்கி நல்ல நேரம் எதுன்னு பார்த்தோம்னா 13ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9லேருந்து 10:30க்குள்ளே நம்ம காப்பு கட்டிக்க வேண்டியது. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். 14ஆம் தேதி செவ்வாய் அன்றைக்கு பொங்கல் பண்டிகை, உத்தராயண புண்ணிய காலம், மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்களாம் அன்றைய தினம் செய்து கொள்ள வேண்டியது. அன்றைக்கு கரிநாள், பௌஷ பகுள பிரதமை அன்றைக்கு. 15ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கரிநாள். இப்போது இந்த 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சில பேர் நல்ல நேரம் கேட்பாங்க. பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் எடுத்துனோம்னா காலையில் 7:30லேருந்து 9 நல்ல நேரம், 10:30லேருந்து 12 நல்ல நேரம், 12லேருந்து 1:30. ஸோ காலையில் 7:30 to 9, 10 to 12, 12 to 1:30 நமக்கு பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம். இதுதான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். 9ஆம் தேதி அன்று காலையில் 6 மணிக்கு மேஷராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, தனுர் ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 9ஆம் தேதி இரவு 8:47க்கு ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 11ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு 12:13க்கு மிதுனராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 13ஆம் தேதி பின்னிரவு, 14ஆம் தேதி முன்னிரவு காலையில் 5:22க்கு சந்திர பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைக்கு தான் சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதன் எந்த ஸ்தானத்தில் இருக்கார், என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கார், என்ன சாரம் வாங்கியிருக்கார், அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிறோம். இந்த காலகட்டம் தொடங்கும் போதே நமக்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தன யோகம் நம்ம ராசியில அமையுது. ஸோ ராசிநாதன் செவ்வாய் சந்திரன் வீட்டில், சந்திரன் நம்ம ராசியில அப்படின்னு ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. எதெல்லாம் சுணங்கி கிடந்த காரியங்களோ, முடங்கி கிடந்த காரியங்களோ அதெல்லாம் மீண்டும் வேகம் பிடிக்கும். ஒரு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னா இந்த நேரத்தில் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. உதாரணமாக ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறான்,
இல்லை ஒரு புது வேலைக்கு போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எதெல்லாம் நீங்கள் ஒரு தள்ளி போட்டுறீங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நமக்கு கேந்திரங்கள் பலமாக இருக்குது. பெண் கிரகங்கள் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் எடுத்துனோம்னா சந்திரன் சுக்கிரன் 2 பேருமே ரொம்ப ரொம்ப பலமாக இருக்காங்க. நம்ம ராசிநாதன் சுக்கிரன் ஒரு நட்பு வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியில் இந்த தடவை சந்திரன் நமக்கு உச்சமாயிடுறார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பெண்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். ராசியில் குருச்சந்திர யோகம் நமக்கு கிடைக்கிது. சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை, ஒரு கலக்கம், ஒரு சஞ்சலம், ஒரு மன வருத்தம் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு இந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்குது. பல வகையிலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி நந்தியம் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். ராசியை ராசிநாதன் பார்க்கிறார். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுவும் சொற்ப காலம்தான் பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். நம்முடைய முழு திறமையும் இந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. 5 குடையவரும் 9 குடையவரும் இணைந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம். ராசியை ராசிநாதன் பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக இந்த சமயத்தில் நமக்கு ஒரு நல்லபடியாக நடந்து மனசுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தியை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்தெல்லாம் ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் சார்ந்து நமக்கு ஒரு கடன் வேணும், ஒரு அரசாங்கத்தை அணுகிறோம், ஒரு லைசன்ஸ் வாங்கணும், கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய மேலதிகாரிகள், அது மாதிரி நீங்கள் யாருக்கு நீங்கள் சுப்பீரியராக இருக்கீங்க, இந்த மாதிரி இவங்க கூட இருந்த ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே நமக்கு நீங்க போகிறது. பல வகையிலும் யோகம், அதிர்ஷ்டம், நல்ல மாற்றம் நமக்கு நிகழும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை நமக்கு நிச்சயமான முறையில் மாறும். மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் ஒரு பெரிய உச்ச நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனுடைய நகர்வு நமக்கு பல விதத்திலும் நன்மைகளை, ஏற்றத்தினை, நல்ல மாற்றத்தினை தரக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஆட்சி, அதிகாரம், அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்க போகிறோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பதவி தேவைப்படுது, இல்லை ஒரு பதவிக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த பதவி இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும், உங்களை தேடி வரும்.
அது மாதிரி உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். அஷ்டமத்து சனி நினைச்சு பயப்பட வேண்டாம். நமக்கு வந்து முடியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இனிமேல் நமக்கு ஏறுமுகம் தான் வாழ்க்கையில். அதை எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடக்க போகிறது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும், வாகன பிராப்தி கிடைக்கும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு ஒரு சரியாகக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப அம்சமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ராசிய தனாதிபதி குடும்பாதிபதி சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நேரடி 7ஆம் பறவை நம்ம ராசியை பார்க்க போகிறார். ரொம்பவே ஒரு அனுகூலமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும். புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சில முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்துமே விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு பல விதத்திலும் ஒரு மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். ராசியை நமக்கு சனி பகவான் பார்த்துடுறார், சுக்கிரன் பார்த்துடுறார். ராசிநாதன் சூரியன் நமக்கு 6ஆம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். ஐயா, நீண்ட நாட்களாக நாங்கள் கடன் சம்பந்தமான ஒரு மன உளைச்சல் இருக்கும். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனை நமக்கு எப்போ தாங்கய்யா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்மராசிக்காரர்களுடைய ஒரு ஏக்கமாக அமைஞ்சிருக்கு. இதற்கான ஒரு விடிவு காலம் நமக்கு வந்தாச்சு. நிச்சயமாக இனிமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு நாம் எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தமான விஷயங்கள் குறையும். எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். யாரோ ஒருத்தர் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு நல்லபடியாக நடக்கும்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் நமக்கு கேந்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த கேந்திரத்தில் பயணம் பண்ணும்போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை நமக்கு கொடுத்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஒரு நகர்வுகள், ஒரு சாரம், அது மாதிரி ராசிநாதன் புத பகவானுடைய பார்வை எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தாயார் தாய் வழி உறவினர்கள், முக்கியமாக தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா காரியமும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்தியாக நல்லபடியாக நடக்கும், கிடைக்கும். ஒரு தொழில் ஸ்தானத்தை அவரே பார்க்குறார், ராசிநாதனே பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு புதுசாக நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே காரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஒரு மேற்படிப்பு போகணும், அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் ரொம்பவே நல்லபடியாக கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப பயனுள்ள வகையில் நமக்கு 5ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ராசி ஸ்ட்ராங் ஆயிருது, 5ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிருது, 9ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிருது. 9ஆம் இடத்தை அதன் அதிபதி புதனை பார்க்கும். அப்போ இந்த தடைகள் எல்லாமே நமக்கு ஒரு விலகக்கூடிய ஒரு நேரம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், தொழில் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம், முன்னேற்றம், பல விதத்திலும் நல்ல மாற்றம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தாரால், குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு முக்கியமாக இந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகம் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், பொருளாதாரம் மேம்படும். தினசரி நவக்கிரக சனி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல பலம். ராசியை குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார், கோச்சார சந்திரன் பார்க்க போறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் நம்ம மனசுலேயே உருவாகும், நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலை, இரட்டை மனநிலை விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்க போறார். தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் சனி பார்க்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். பல விதத்திலும் புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு உருவாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விதத்திலும் இருந்து வந்த மன உளைச்சல் விலகப் பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சஞ்சலம் நமக்கு இருந்துகிட்டு இருந்தது. இனிமே அது எதுவுமே நமக்கு இருக்காது. ரொம்ப ரொம்ப தெளிவாக அற்புதமாக எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் உத்தியோகத்தில் புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம், ஸ்பான்டேனியஸாக ஒரு முடிவு எடுப்பீங்க, அது நல்லபடியாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய கல்வி சேர்வதற்கான ஒரு நேரம் கனிந்திருக்கு. புதுசாக படிக்கணும், புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே ஆடடாக இன்னொரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் இப்போ தாராளமான முறையில் படிக்கலாம்.
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சூரியன், சந்திரன் கேந்திரம் இந்த நேரத்தில் நமக்கு அமையுது. அது மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் அவர் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம், அரசியல் சார்ந்த விஷயங்கள், பல முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு, இது எல்லாமே இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமானது நமக்கு இப்போ இந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் பலிதமாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா ராசியில சுக்கிரன் சனியினுடைய ஒரு இணைவு. 5ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி புத பகவானே பார்ப்பது. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நம்முடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்க பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு நேரமானது நமக்கு இந்த நேரத்தில் வந்திருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. சனி பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதிய தொழில் ஆரம்பிப்பது அல்லது புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வதெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஜென்ம சனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம முயற்சி செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நமக்கு இல்லை. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மை உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு விலகும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு ஒரு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக, அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கார். சூரியன் நமக்கு லாபஸ்தானத்துக்கு மாறிடும். வரிசையாக 4 ராசியில் 4 கிரகங்கள் இருக்குது. 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது, 11ல் இருக்குது, 12ல் இருக்குது, 1ல் இருக்குது. அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும். யாருன்னே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இப்போ
சிறப்பாக நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.